உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயத்த பத்தி பாப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும். நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது, இனிமேல் எதுவுமே மாறாது என்று நாம் சோர்ந்து போய் அமர்ந்திருப்போம். ஆனால் முடியாததை முடித்துக் காட்டும் ஒரு ஆயுதம் நம்மிடம் இருக்கிறது. அதுதான் துவா, அதாவது பிரார்த்தனை. துவா என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது படைத்தவனிடம் நாம் வைக்கும் கோரிக்கை. ஒரு துவாவால் உங்கள் தலைவிதியையே மாற்ற முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று அதை பற்றிதான் நாம் பேசப் போகிறோம். முதல்ல, துவா ஒரு நம்பிக்கையின் ஆயுதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், துவா என்பது ஒரு மூமினின், அதாவது இறை நம்பிக்கையாளரின் ஆயுதம். அல்லாஹ் குரானில் கூறுகிறான், என்னிடம் பிரார்த்தியுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நம்மில் பலர், நான் துவா செய்கிறேன், ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லையே என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நம் துவாவை 3 வழிகளில் ஈர்க்கிறான். நாம் கேட்டதை உடனே தருகிறான், அதைவிட சிறந்த ஒன்றை வருங்காலத்தில் தருகிறான், அல்லது அந்த துவாவிற்கு பதிலாக மறுமையில் பெரிய நன்மையை சேமித்து வைக்கிறான். எனவே எந்த ஒரு துவாவும் வீணாவதில்லை. அடுத்து, இக்கட்டான நிலையில் துவா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்தபோது செய்த துவாவை நினையுங்கள். அங்கிருந்து தப்பிக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த அந்த ஒற்றை துவா கடலின் ஆழத்திலிருந்து அவர்களை காப்பாற்றியது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தள்ளாத வயதில் கேட்ட துவா அவர்களுக்கு ஒரு மகனை பெற்றுத் தந்தது. நீங்கள் கேட்கும் விஷயம் உலகத்தின் பார்வைக்கு முடியாததாக இருக்கலாம். ஆனால் குன் ஃபயகுன், ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்று சொல்லும் அல்லாஹ்விற்கு அது மிகச் சிறிய விஷயம். இப்போ முக்கியமாக துவா ஏற்கப்படும் நேரங்கள் என்னன்னு பாப்போம். அல்லாஹ்விடம் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் சில நேரங்களில் துவாக்கள் மிக வேகமாக ஈர்க்கப்படுகின்றன. 1. தஹஜ்ஜத் நேரம், இரவுடைய கடைசி பகுதி. 2. மழை பொழியும் நேரம். 3. பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடைப்பட்ட நேரம். 4. சஜிதாவில் இருக்கும்போது நீங்கள் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக இருக்கும் தருணம் அதுதான். 5. நோன்பு துறக்கும் நேரம். இந்த நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ்விடம் அழுது கீழுங்கள். ஃபைனலா, மனம் தளராதீர்கள். உங்கள் கண்ணீர் துளிகளுக்கும் மெல்லிய சத்தத்தில் நீங்கள் கேட்கும் துவாவிற்கும் அல்லாஹ் பதில் தருவான். அவன் உங்கள் கைகளை வெறும் கையோடு திருப்பி அனுப்ப வெட்கப்படுகிறான். நம்பிக்கையோடு கேளுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கும். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள்.